இப்போ அல்சர் வந்த அப்புறம் எப்படி என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிவியராக இருக்கிற டைமில் நம்ம பிளாண்ட் டயட் தான் சாப்பிடணும். பிளாண்ட் டயட்னா என்ன? நம்ம இந்த மாதிரி கஞ்சி, இல்லை பொங்கல், இல்லை உப்மா, இதெல்லாம் மிளகா போடாத லைட்டாக வேணா மிளகு போட்டுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடலாம். ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, காரம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப புளி இருக்கிற ஐட்டம், காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. இதுக்கு பதில் நம்ம இப்போ பருப்பு, சிறு பருப்பு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய விஷயம். அதில் பருப்பு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, இல்லை கருவேப்பிலை, இந்த மாதிரி போட்டு அதுக்கு டேஸ்ட் கொண்டு இது சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 வீக் சாப்பிட்டா அது அடங்கிடும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவாக ரெகுலர் உணவு சாப்பிட ஆரம்பிக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப மோசம், அவங்களால உணவே சாப்பிட முடியல அப்படின்னா இவங்க சூப்ஸில் ஆரம்பிக்கலாம். இப்போ பூஷ்ணிக்காய் சூப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சட் வெஜிடபிள் சூப் அதுக்கப்புறம் ரெகுலர் உணவு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். டபுள் பாயில்டு ரைஸு, பருப்பு சாதம், அதுக்கப்புறம் லைட்டாக ரசம் போட்டு, அதுக்கப்புறம் சாம்பார், அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம்.